சத்திரியனுக்கு அழகு மேலே இருந்து வா, இல்லையே இந்த ஜலத்தையே உறிஞ்சி உன்னை மேலே இழுப்பேன். அரச சபையில் பாஞ்சாலியை பங்கப்படுத்திய பாதகனே துரியோதனா, உனக்கு மானம் ரோசம் இருந்தால் இப்படி மடிவினுள் மறைந்திருப்பாயா? மானகட்டவனே, வணங்காமுடி என்று பெயரை பெற்றுவிட்டு என்னுடன் வாதாட வக்கில்லாமல் இப்படி மடிவினில் மறைந்திருக்கும் மானகட்டவனே, எழுந்து வாடா மேலே. வணங்காமுடி என்றும் பெயரை பெற்றுவிட்டு என்னுடன் வாதாட வக்கில்லாமல் மனைவியில் மறைந்து கொண்டிருக்கும் மானங்கட்டவனே, உனக்கு துணிவறிந்தால் வாடா மேலே. அடே ஜீமா, யாரை பார்த்து என்ன வார்த்தைகளாய் கூறினாய்? சொரணையற்ற சோற்று பிண்டமே, இந்த அண்டமே ஒன்றுபட்டு இடியென என் முடிவீது விழுந்தாலும் அடிபணிய மாட்டான் இந்த அரவக்கேதனன். டே, பயம் என்ற சொல்லுக்கே அர்த்தம் தெரியாதவண்டா இந்த அரவக்கொடியோன். நான் மடிவில் மறைந்திருந்தது உன்னை கண்டு அஞ்சி அல்ல, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய சஞ்சீவி மந்திரத்தை உச்சரிக்கவே அவ்வாறு செய்தேன். அடே பாண்டவ பதர்களே, இவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் பாலகனே, நீங்கள் அனைவரும் அனைத்தும் பெற்றிருக்கிறீர்கள். நான் எந்தவித உதவியும் இன்றி வெறும் கலாயத்துடன் இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒன்றாக வந்து மோதுகிறீர்களா அல்லது ஒவ்வொருவராக மோதுகிறீர்களா? சொல்லுங்கள். துரியோதனா, சற்று பொறுமையாக இரு. இப்பொழுது உன்னிடம் படை வீரர்களோ தேரோ இல்லை. வெறும் கதாயுதத்துடன் நிராயுதபாணியாக நிற்கின்றாய். இப்போது உன்னுடன் பாண்டவர்கள் மோதுவது தர்மப்படி கூடாது. பாண்டவர்களில் உன்னுடன் சபதம் செய்திருப்பவன் பீமன் தான். ஆகையால் நீ அவனுடன் மோத வேண்டும். ஆகட்டும் கிருஷ்ணா, இந்த முறையாவது உன் வாயிலிருந்து தர்மப்படி என்று வந்ததே, அதுவரையில் சந்தோஷம். அப்பா பீமா, நீ என்னுடன் எந்த முறையில் போர் புரிய விரும்புகிறாய்? துரியோதனா, உன்னிடம் இருப்பது கதாயுதம் தானே, அதனுடைய கதாயுதத்தினாலே போட்டி வைத்துக் கொள்வோம். துரியோதனா, உன்னிடம் இருப்பது கதாயுதம் தானே, அதனுடைய யுத்தம் வைத்துக் கொள்வோம். ஆகட்டும் பீமா. கிருஷ்ணா, நாங்கள் போர் புரிவதற்கு ஏற்ற இடத்தை நீயே கூறு. துரியோதனா, பூர்வீகத்தில் பரசுராமர் முடிவேந்தர் அனைவரையும் முடித்த இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திற்கு சீயமந்த பஞ்சக தீர்த்தம் என்று பெயர். அந்த இடமே நீங்கள் இருவரும் போர் புரிய சிறந்த இடம். ஆகட்டும், புறப்படுவோம், வாருங்கள்.